யாழ் நீதிமன்ற கட்டட தொகுதி மீதான தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 3 சந்தேக நபர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை யாழ் நீதவான் போ சிவகுமார் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 24 சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 3 சந்தேக நபர்களை சரீரப்பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் ஏனைய 21 சந்தேக நபர்களையும் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். புத்தளம் கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. புத்தளம் கட்டைக்காடு ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக இன்று காலை கூடிய பெற்றோர் சுலோகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாடசாலையில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையால் மாணவர்களின் கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் கூறினர். மேலதிக வகுப்புகளுக்கு ஓ லெவல், ஏ லெவல், இங்கிலீஷ் பாடம், கணித பாடம் இவற்றுக்கு தேவையான முக்கிய பாடங்கள் பாடத்துறையிற்கு ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. கல்வி நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள முடியாத இருப்பதனால் தயவு செய்து பெற்றார் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஆசிரியர் மூவரையும் இம்மாதம் நிறைவுக்குள் தந்து உதவுமாறு பணிப்பாளர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இங்கிருந்து பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் மாற்றம் அடைகின்றார்கள். அந்த குறையை நிறைவு செய்வதற்கு கல்வி பணிமனை முன் வருவது கிடையாது. அது ஏன் என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாங்களே எத்தனையோ முறை போய் கேட்டு பார்த்திருக்கோம், ஆனால் அதுவும் சரிவல்லை. ஆர்ப்பாட்டம் நிறைவு பெற்றதும் புத்தளம் வலய கல்வி பணிமனையில் மகளிர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.